மும்பையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தேர்ஸ்டே. ஸோ இன்னைக்கு சண்டேல இருக்குன்னா எக்ஸாக்டாக 2 நாள் தான். ஸோ இந்த 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஒரு 50 வயசு ஆள் ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட படத்துக்கு இந்த குழந்தையோட ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, சைல்டு ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்கு. அதுக்கு குழந்தைகள் சில பேர் தேவைப்படுறாங்க என்னோட படத்துக்கு. ஸோ அதனால உங்களோட குழந்தைகள் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க நடிக்கிறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த டைமில் இந்த இடத்துக்கு ஆடிஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. ஆடிஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைய கூட்டிட்டு போகலான்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதை நம்பி சில பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த குழந்தைகள் எல்லாருமே ஒரு 15-16 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள். இதுல பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட அவங்களோட குழந்தைகளை அந்த ஒரு ஸ்டுடியோவில் விட்டுட்டு அவங்க கீழே வெயிட்டிங்ல இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 குழந்தைகள் அந்த ஒரு ஆடிஷனுக்கு வந்திருந்தாங்க. அந்த ஆடிஷன் கூட ஒரு 2 வயசானவங்க, ஒரு தாத்தா ஒரு பாட்டின்ற மாதிரி இருக்காங்க. திடீர்னு இந்த ஆடிஷன் கூப்பிட்ட இந்த ஒரு ஆள் என்ன பண்ணாருன்னா, அந்த 50 வயசு ஆள் அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற கதவை தாப்பல் போட்டு லாக் பண்ணிட்டார். லாக் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற குழந்தைய மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. என்னன்னா, நீங்க ஏதாவது சத்தம் போட்டீங்கன்னா இந்த கன்னால உங்களை சுற்றுவேன், இந்த பெட்ரோல் வச்சிருக்கேன், அப்படியே உங்க மேல ஏத்தி கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பயமுறுத்த அந்த குழந்தைகள் கதற ஆரம்பிச்சு என்ன ஆடிஷன் போன எல்லா குழந்தையுமே கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கீழே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் மேல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ஆடிஷன் இல்ல, ஒரு ட்ராப் அப்படின்றது சொல்லி. இது ஆடிஷனுக்கு வந்த குழந்தைகளை கடத்தி அவன் என்னோட டிமாண்ட் பண்ண போறான், அவனோட விஷயங்கள் என்னவா இருக்கு, எதுக்காக ஆடிஷன் கூப்பிட்டு இந்த மாதிரி கடத்தி வச்சிருக்கான் அப்படின்றது கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள வருதுல. அதுதான் இப்போ 1 by 1 பார்க்க போறோம். எக்ஸாக்டா சொல்லணும்னா 31ஆம் தேதி அக்டோபர் வேலைக்கிழமை சரியா மும்பையில் இருக்கிற போவை அப்படின்ற ஒரு ஏரியால ஆர்யா ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த ஆடிஷன் அப்படின்றது நடந்தது. இந்த ஆடிஷன் யார் பண்றானா, ரோஹித் ஆர்யா அப்படின்ற ஒரு 50 வயசு ஆளு, ஒரு பழமையான ஃபிலிம் மேக்கர் அப்படின்றது சொல்றாங்க. இவர் கிட்டத்தட்ட அந்த சினி இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு ஃபெயிலியரான ஆள் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு மென்டலா டிஸ்டர்ப் ஆகிற ஒரு ஆளா இருக்கார். ஸோ ஃபிலிம் செட் ஆகல, சினிமா செட் ஆகலன்னு சொல்லி யூடியூப்க்கு வந்திருக்காரு. யூடியூப் சேனலுமே நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அதுலயுமே பெருசா அவருக்கு எதுவுமே கை கொடுக்கல. ஸோ அதனால மனுஷன் ரொம்ப பெரிய ஒரு வெறுத்தில ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா எல்லாத்துமே ஃபெயிலியர் பார்த்தவர் என்னதான் பண்றாரு சாப்பாடுக்கலாம் அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஒரு ஆர்யா, ரோஹித் ஆர்யா அப்படின்றவர் கவர்மெண்டோட சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அதுல வர காசு எடுத்து அவரோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் தான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்வஸ்தா மானிட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இவர் பண்ணியிருக்காரு 2023ல. ஸோ அந்த ஒரு இதுல இவர் தலைமை எடுத்து பண்ணும்போது இதுக்கான ஒரு செலவு எல்லாமே கிட்டத்தட்ட 2.4 crores ஆகியிருக்கு. ஸோ இதனால செலவு பண்ண பணம் யார்கிட்ட இருந்து வரணும்னா அந்த ஒரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரணும். முக்கியமா சொல்ல போனோம்னா இந்த எஜுகேஷனல் மினிஸ்டர் கிட்ட இருந்து இந்த பணம் வரணும் அப்படின்றது இவரோட கிளைமாக இருக்கு. ஸோ இதனால மனுஷன் ரொம்ப ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபெயிலியரை பார்த்தவர். ஸோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து அதுல வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறவர் திடீர்னு இவ்வளோ பெரிய அமௌண்ட்ல போயிட்டு அவர் கடனாளியா மாறும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஏகப்பட்ட பிரஷர் நாலா பக்கமும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 2023ல பண்ண இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இன்ன வரைக்கும் அவருக்கு பணம் கிடைக்கல. இதுல மற்ற இடத்துல இருந்து வாங்கின கடனுமே இவரால் அடைக்க முடியல. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட்னால. ஸோ இதனால மனுஷன் மென்டலியா பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுறாரு. ஸோ கிட்டத்தட்ட இவர் மறைஞ்சு நின்று வாழ்ற ஒரு சிச்சுவேஷனா அவர் மாறிடுறாரு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இது நம்ம பேசினா யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ராங்கா பண்ணாதான் இந்த கவர்மெண்ட் என்னோட பிரச்சனை என்ன அப்படின்றது கேட்பாங்க அப்படின்றது இவரே ஒரு முடிவு பண்ணிக்கிறாரு மென்டலா. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா, இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, நம்ம இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கோம். ஸோ அதனால ஆடிஷன் வச்சு யாராவது வர வச்சு அவங்கள ஹாஸ்டேஜா வச்சு நம்ம கவர்மெண்ட் கிட்ட நெகோசியேட் பண்ணலாம், நம்மளோட பிரச்சனையை எடுத்து சொல்லலாம் அப்படின்றது ஒரு முடிவு எடுக்கிறார். ஸோ இந்த ஒரு முடிவை எடுத்தது தான் இந்த ஒரு 31ஆம் தேதி அக்டோபர் வேலைக்கிழமை நான் ஒரு படம் எடுக்கிறேன். இதில் குழந்தைங்களோட கேரக்டர் இருக்குது. இதனால நான் ஆடிஷன் எடுக்கிறேன். உங்களோட குழந்தைகள் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களே இந்த ஆர்ஏ ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஸ்டுடியோக்கு வாங்க. மும்பையில் இருக்கிற போவை அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. ஸோ இதனால் இது இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே நம்பி நம்ம குழந்தையும் சினிமாவில் நடிக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரி 17 பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளை கூட்டிகிட்டு 17 குழந்தைகளை அந்த ஸ்டுடியோக்குள்ளே விடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த அஜய் ரோஹித் என்ன பண்ணால், நீங்கள் எல்லாருமே கீழே இருங்க, ஆடிஷன்லாம் முடிச்சுட்டு நாங்களே கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸை கீழே அனுப்பிட்டார். ஸோ அதுக்கப்புறமா ரோஹித் என்ன பண்ணால், அந்த 17 குழந்தைகளை அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அது கூட ஒரு வயசான தாத்தாவும் வயசான பாட்டியுமே இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 19 பேர் அவர் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ உடனே ஒரு ஸ்டுடியோவில் இருக்கிற ரூம்ல எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நிமிஷம் கழிச்சு அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணா, ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாரு. என்ன வீடியோ அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த மாதிரி 17 குழந்தைகள் என்கிட்ட இருக்காங்க, என்கிட்ட கன் இருக்கு, அதே போல என்கிட்ட பெட்ரோல், அதுக்கப்புறமா அந்த பெட்ரோலை ஊற்றி இது ஃப்ளேம் பண்ணுறதுக்காக என்கிட்ட லைட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க ஏதாச்சும் என்ன அரெஸ்ட் பண்ணணும், என்ன ஏதாச்சும் நீங்க தாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் பயன்படுத்த வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்டேஜஸ்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை கேட்டு அங்கே இருக்கிற குழந்தைகளும் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறமா கீழே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு அது எல்லாமே தெரிய வந்து அதுக்கப்புறமா கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த இதுக்கு வந்திருக்காங்க, அந்த ஆடிஷன் அந்த ஸ்டுடியோக்குள்ளே வந்திருக்காங்க. ஸ்டுடியோ வரும்போது ஸ்டுடியோ டோர் மூடி இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இது வந்துட்டு கண்டிஷன் ஏதோ வேற ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்ட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, டேரக்டாக போலீஸை கூப்பிட்டு அதுக்கப்புறமா போலீஸ் இதை தெரிஞ்சுட்டு ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அந்த ஒரு ஸ்டுடியோக்கு கீழே. அதுக்கப்புறமா இந்த அஜய் ரோஹித் கிட்ட கான்வர்சேஷன் பண்ணியிருக்காங்க, என்ன உன் பிரச்சனை, என்ன உன் டிமாண்ட், எதுக்காக 17 குழந்தைகளை வந்துட்டு நீ ஹாஸ்டேஜஸாக வச்சிருக்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு எல்லாத்துக்குமே ரோஹித் வந்துட்டு பெருசாக எதுவுமே பதில் கொடுக்காம இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு நெகோசியேஷன் அப்படின்றப்போ போலீஸ் வரும்போது தான் இந்த ஒரு அஜய் ரோஹித் அவரோட டிமாண்டை சொல்றாரு. என்ன அப்படின்றப்போ, எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கடன் இருக்கு, இந்த 2 கோடி ரூபாய் கடன் என்னால் கவர்மெண்ட்னால தான் எனக்கு வந்தது, இப்போ அந்த கடன் சுமையை நான் தான் சுமந்துட்டு இருக்கேன், என்னால் வந்துட்டு இதனால அலைய முடியல, இதை பற்றி நான் எல்லாருக்கிட்டையும் அப்ரோச் பண்ணிட்டேன், எனக்கு எந்த ஒரு பதிலுமே சரியாக கிடைக்கல, என்னோட பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான், இந்த அட்டென்ஷனுக்காக தான் இதை நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னை கொல்லணும் தாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு என்னால் ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயத்தையுமே போலீஸ்கிட்டையுமே அவர் கன்வே பண்ண. அதுக்கப்புறமா சரி என்ன நடந்தது அப்படின்றப்ப கேட்கும்போது போலீஸ் இந்த ஒரு விஷயம் சொல்றாங்க, 2023 இந்த ஒரு சொசைட்டி மானிட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரோக்ராம் நடத்தப்பட்டுச்சு, இதில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, ஆனால் இதை பற்றி நான் கவர்மெண்ட் கிட்ட பல தடவை சொல்லியுமே அவங்க பெருசாக எதுவுமே கேட்க மாட்டாங்க, முக்கியமாக இதில் வந்து எஜுகேஷனல் மினிஸ்டரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்கான். அலிகேஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்ல முக்கியமாக அலிகேஷன்ஸ் வச்சிருக்கான். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற பார்க்கும்போது இவங்ககிட்ட எந்த ஒரு ப்ரூஃப்ஸுமே கிடையாது. ஸோ ப்ரூஃபே இல்லாத ஒரு விஷயத்துக்காக இப்போ இந்த 17 குழந்தைகளை வச்சு ஹாஸ்டேஜாக வச்சு அவனோட கடனை தீர்க்கிறதுக்காக கவர்மெண்ட் இதை பண்ணணும் அப்படின்றது அவனோட ஒரு முக்கிய வேண்டுகோளாக இருக்கு. இதை வந்துட்டு போலீஸ் வந்துட்டு சரி நீ சொல்றதை வந்துட்டு நம்ம பேசிக்கலாம், முதல்ல நீ கொஞ்சம் அந்த பசங்க எல்லாத்துமே ரிலீஸ் பண்ணி நீயும் கீழே வா, நாங்கள் உங்ககிட்ட உன் பிரச்சனை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்குன்றது எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அஜய் ரோஹித் கோஆப்ரேட்டே பண்ணாமல் இருக்கிறார். இல்லை என்னால் முடியாது, எனக்கு தீர்வு இருந்தால் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ போலீஸ் வந்துட்டு இவன் கோஆப்ரேட்டே பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதும் இருக்கிற எல்லா போலீஸுமே வந்துட்டு அந்த பில்டிங் அந்த ஸ்டுடியோவை சுற்றி இருக்கிற மற்ற பில்டிங்கில் போயிட்டு நம்ம சினிமாலாம் பார்ப்போம்ல, லாங் ஷாட்டில் வந்துட்டு ஸ்னைப்பர்ஸ்லாம் இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஹோல் கிடச்சா கூட அந்த அக்யூஸ்ட் தெரிஞ்சால் டக்குன்னு சுற்றுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக எல்லா ஸ்னைப்பர்ஸுமே அந்த பில்டிங் சுற்றி நிப்பாட்டி வச்சிட்டாங்க தூரமாக. ஸோ அதுக்கப்புறமா ரோஹித்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்கிட்டயுமே கன் இருக்குது, என்கிட்டயுமே வந்துட்டு இந்த குழந்தைகளை கொல்றதுக்கான எல்லா பெட்ரோலும் நெருப்பு எல்லாமே இருக்குது, அந்த மாதிரி நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏதாச்சும் பண்ண போய் என்ன நான் அதுக்கப்புறமா கோவப்பட்டு எதாவது பண்ணுறேன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சான். ஸோ இந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன் போயிட்டே இருக்கும்போது தூரத்துலேருந்து ஸ்னைப்பர் ஷாட்டாக ஒன்று வந்துட்டு இந்த ரோஹித் மேலே விழ ஆரம்பிக்குது. ஸோ உடனே வந்துட்டு ஒரு கிளியர் ஷாட் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுனா போலீஸ் உள்ளுக்குள்ளே இறங்கி அங்கே இருக்கிற 17 குழந்தைகளுமே மீட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறமா தெரியும் அவன் வந்துட்டு கன்று வச்சிருக்கான் அப்படின்றது சொல்லுது கிட்டத்தட்ட ஏர் கன்று. ஸோ இது வந்துட்டு ஒரு சேஃபர் சைடு தான். அதே நேரத்தில் இவன் குளத்தணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கிற பெட்ரோல் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிட்டாங்க. இவனை சுட்டதுனால இவனை வந்து கொஞ்சம் அந்த உயிர் இருக்கிற அந்த ஒரு பட்சத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலே அவன் செத்தும் போயிட்டான். அதுக்கப்புறம் போலீஸ் இவனை பற்றி வந்துட்டு விசாரிச்சதுக்கு அப்புறமா வந்து தான் தெரிஞ்சது இவன் மேலே ஆல்ரெடி ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு, அதே போல நிறைய ஒரு 2 ஃப்ராட் கேசஸ்லையுமே இவன் பேர் அடிபட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஸோ ஆல்ரெடி இவன் வந்துட்டு ஒரு கேஸ் வாங்கின ஒரு ஆள் தான் இந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஃபர்தரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவன் ஃபேமிலி கூட பண்ணி அதுக்கப்புறமா அவனோட பாடி அவன் ஃபேமிலி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்த ஒரு விஷயம். இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இவன் பண்ணது சரியா தப்பான்னு பார்த்தா கண்டிப்பாக தப்பு தான். நம்ம பிரச்சனையை யாராவது கேட்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக குழந்தைகளை பணைய கைதியாக வச்சு நான் சொல்றதை நீங்கள் கேட்டுதாண்டா ஆகணும்னு சொல்லி இந்த அளவுக்குலாம் கொண்டு போறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது எந்த வகையில் சரியான ஒரு விஷயமா இருக்குன்றது தெரியல. பண்ண தப்பு மிகப்பெரிய ஒரு தப்பு. இன்கேஸ் இவங்க கண்டிப்பாக உயிரோடு இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை காத்து இருந்திருக்கும். நல்லவேளை அவன் போயிட்டு சேர்ந்துட்டான், அதனால மனுஷன் தப்பிச்சிட்டான் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்துட்டு 2வது லெசன் என்ன அப்படின்றப்போ நம்ம குழந்தைகளை நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இந்த மாதிரி வெரிஃபை பண்ணப்படாத இந்த மாதிரி ஒரு ஆடிஷன்ஸ் யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க யார், எந்த டிவி, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது எதுவுமே வெரிஃபை பண்ணாமல் நம்ம குழந்தைகளை அவங்கள நம்பி ஆடிஷனுக்கு அனுப்பணும் அப்படின்ற வச்சுங்க. இந்த மாதிரி தான் ஆடிஷன் ஒரு ட்ராப்பாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் குழந்தைய நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா அது ப்ராப்பரான ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. வெரிஃபை பண்ணி உங்களோட குழந்தைகளை ஆடிஷன் பண்ணுங்க. ஆடிஷன் பண்றவர் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இன்கேஸ் அந்த ஆடிஷன் பண்றவரே புது ஆளா இருக்காங்க, டிவியே இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு சேனலா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அலர்ட் ஆயிடுங்க. அதுதான் இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்க இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு உங்க குழந்தைய தான் நீங்க பணைய கைதிகளா வந்துட்டு மாத்துறதுக்கான ஒரு வழியை நீங்களே கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு லெசன் கொடுக்க வேண்டிய ஒரு சம்பவமா இன்னைக்கு மும்பைல மாறி இருக்கு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கங்க. உங்களை மாதிரி சில ஆடிஷன் கண்டிப்பா ஒரு ட்ராப்பா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஸ்கேமா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் மாட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லையும் உங்க ஃபேமிலி குரூப்லையுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களும் உலக நடப்புகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஜய் ரோஹித் அப்படின்னு சொல்றவர் அவரோட பிரச்சனையை சொல்லணும் அப்படின்றதுக்காக யார் பெத்த குழந்தைய ஒரு 17 பேர் ஹாஸ்டேஜை பிடிச்சி அவர் பிரச்சனையை வந்துட்டு கவர்மெண்ட்டை கொண்டு போற ஒரு வகை கண்டிப்பாக தப்பான ஒரு விஷயம். இதில் உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.